ஜெபம் செய்வோமாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக, நல்ல கால வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னது போல ஒரு பரிசுத்தோடு கூட ஆண்டவரே கர்த்தாவே, ஒரு ஆவலோடு கூட ஆண்டவரே, ஒரு வாஞ்சியோடு கூட நாங்கள் உம்மை தேடும்படியாக எங்களுக்கு இந்த நாளை கிருபையாய் தந்திரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஆண்டவரே ஒப்படைக்கிறோம். பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே, எங்களுடைய கர்த்தாவே வர்ஷிப், எங்களுடைய சாட்சி, எங்களுடைய கர்த்தாவே உம்முடைய தியானம், உம்முடைய வார்த்தையுடைய தியானம், இவைகள் அனைத்தும் ஆண்டவர்களுக்கு பிரயோஜனமா இருக்க, கேட்கிற மக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த பிரசன்னத்தின் ஆலயங்களை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய பாட்டு புஸ்தகத்திலே 31வது பாடலை பாடுவோம். வான பராபரனே வாரும் எம் மத்தியிலே. 31வது பாடல். கல்வாரி என்பை
எழுந்து முறைமுறையாய் வாசிக்கும்படியான சங்கீதம் 85 சங்கீதத்தை நாம் முறைமுறையாக நாம் வாசிப்போமாக. 85 சங்கீதத்தை நாம் முறைமுறையாக நாம் வாசிப்போமாக. கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். உம்முடைய உக்கிரத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சல் விட்டு திரும்பினீர். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். எங்கள் மேல் உள்ள உமது கோபத்தை ஆரப்பண்ணோம். என்னதைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். கர்த்தராகிய தேவன் விரும்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கு, தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிக்கேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமா இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவருக்கு சமீபமாய் இருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். சேர்ந்து வாசிப்போம். நீதி அவருக்கு முன்பாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். நாம் கர்த்தருடைய சேர்ந்து சொல்வோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அவருடைய அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்வதற்கு நாள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். என் சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவிர ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை நிலைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். கர்த்தருடைய வசனத்துக்குள்ள நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக வேத பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 18வது வசனம் முடிய வாசிக்க கேட்போம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் முடிய. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள். அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. கர்த்தர் இந்த வேத வாக்கியங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு கர்த்தருடைய சொல்ல வேண்டிய விசேஷமான அறிவிப்புகள். கர்த்தர் சித்தமானால் வெகு விரைவிலே ஆலயம் திறக்கப்படும். ஆலயம் திறக்கப்பட்டாலும் சமூக இடைவெளியோடு கூட நாம் நடத்த வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, மிக முக்கியமான ஒரு காரியம், உங்களுடைய காணிக்கைகளை, தசமபாகங்களை
இந்த மாத இறுதிக்குள்ள கொடுக்கும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, ஏலம் எடுத்தவர்கள் தயவு செய்து அந்த பணங்களை நீங்கள் கொடுத்தால் நலமாக இருக்கும். காரணம் என்னவென்று சொன்னால், கடந்த 2 மாதங்களாக போதலுக்கு சம்பளம் கிடையாது. ஆகவே நாம் கொடுக்கிற பணம் தான் மற்ற மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தயவு செய்து அந்த விசுவாச பெருமக்கள் ஒரு உதாரணமான காணிகளை கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்கும்படியாய் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெப விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் உடனுக்குடனாக எங்களுக்கு தெரியப்படுத்த நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதை நாங்கள் எல்லாருக்கும் அனுப்பி அதை தொடர்ந்து ஜெபிக்க உதவியாக இருக்கும். தொடர்ந்து நம்முடைய ஆலயத்தில் ஜெப குழுக்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே உங்களுடைய எந்த காரியமானாலும் அவர்களோட தொடர்பு கூட உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாள் எப்பொழுதுமே நம்முடைய மாதத்துடைய கடைசி வாரம் ஃப்ரீ சர்வீஸ், ஆகவே சாட்சி நேரம், ஆண்டவரை துதிக்கிற நேரம். ஆகவே இந்த நாளிலேயும் கூட ஒரு சிறப்பான ஒரு சாட்சி நாம் கேட்க இருக்கிறோம். இந்த சிறப்பான ஒரு சாட்சி ஏற்கனவே நீங்கள் எல்லாரும் என் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே கடந்த இந்த கொரோனா பீரியட்ல என்னுடைய மகளுடைய குடும்பத்திலே நடந்த சம்பவங்கள் என்ன நடந்தது என்பதை கர்த்தர் எப்படி இந்த கொரோனாவிலிருந்து என்னுடைய மகளுடைய குடும்பத்தை பாதுகாத்தார் என்று சொல்லி அந்த 1 மாத காலங்களாய் என்னுடைய மகளுடைய வீட்டிலே இருந்து அனைவருக்கும் உறுதுணையாய் இருந்து சுகபத்திரமாய் அவளை கொண்டு போய் வீட்டிலே விட்டு கடவுளுக்கான அருமையான இளைய மகன் சாட்சி உங்களுக்கு கொடுப்பார்கள். மாத்திரமல்ல, அதைத் தொடர்ந்து நாம் சிறிது நேரம் ஆண்டவரை தொழுது கர்த்தருடைய செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். இப்பொழுது மருமகனுடைய கரத்திலே இந்த வழி ஒத்துக் கொடுக்கிறேன். நாம் ஜெபத்தோடு கூட இருந்த காரியங்களை நாம் தியானித்துக் கொள்வோமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கூட உங்களை எல்லாம் காண்பதில் மிகவும் சந்தோஷம். கடந்த மாதத்துல கூட மாதத்தின் இறுதியில என்னுடைய பிரதர்னா அவங்க வந்து ஃபீவர்னால வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபீவர் இருந்தது. ஸோ செகண்ட் டேவும் அகைன் ஃபீவர் இருந்தது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், ஓகே நம்ம எதுக்கும் ஒருக்கா வந்து கோவிட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே வந்து இங்கேருந்து நான் கடந்து போனேன். ஸோ நெக்ஸ்ட் டே சண்டே வந்து ஆர்டிபிசிஆர் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க வெள்ளூர் சிஎம்சியில். ஸோ அண்ட் ஃபாலோ பை த டே வந்து மண்டே வந்து நாங்கள் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டுக்காக குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு என் பிரதர்லாவையும் கூட்டிகிட்டு எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போனோம். ஸோ ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ஃபீவராக இருந்தது. ஸோ 2 குழந்தைங்களையும் என் பிரதர்லாம் கூட்டிகிட்டு போகும்போது அந்த வெள்ளூர் சிஎம்சி உள்ள என்ட்ரு ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு 50 கணக்கான ஆம்புலன்ஸ்கள் வந்து வெளியில காத்திருந்த சூழ்நிலை. ரோடு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே வந்து ஆம்புலன்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. உள்ள போனதுக்கு அப்புறம் வந்து ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டுக்காக வந்து நம்ம வந்து பணம் கட்டுற அந்த இடத்துல கூட அநேக மக்கள் வந்து இந்த டென்ட் போட்டு டென்ட்ல வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பெட்டுக்காக. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மத்தியில நான் கடந்து போகும்போது என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஓகே அப்படின்ட்டு டாக்டரை போயிட்டு பார்த்துட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க, குழந்தைங்களுக்கு வந்து நீங்க வந்து எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அவர் ஒருத்தருக்கு எடுத்தீங்கன்னா நீங்க போதும் அப்படின்னு. சரி ஒருத்தருக்கு மட்டும் அவங்க ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்துட்டு நாங்க வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே டியூஸ்டே வந்து அவர் வந்து ரொம்ப நார்மலாக தான் இருந்தாங்க. ஸோ நார்மலாக இருந்ததுக்கப்புறம் நாங்களாம் நினச்சிட்டோம் சரி ஓகே கோவிட் நெகட்டிவாக தான் வரும், ஸோ நார்மலாக இருக்காங்க, ஃபீவர் கம்மியாக இருக்கு எல்லாமே அப்படின்னு. ஸோ சிஎம்சி போயிட்டு வந்த நெக்ஸ்ட் டேலேருந்து வந்து கொஞ்சம் நார்மலாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாங்கன்னா ரிசல்ட் வந்து செவ்வாய்க்கிழமை வருது பாசிட்டிவ்னு. ஸோ பாசிட்டிவ்னு வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு பயம் கலக்கம் வந்து மனசில் எல்லாருக்கும் ஒரு கலக்கம் பயம் ஏற்பட்டுருச்சு. சரி என்ன பண்ணுறது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அப்படின்னு. ஸோ கவர்மெண்ட்லேருந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நாங்கள் ஹோம் குவாரண்டைன்ல இருக்கிறோம் அப்படின்னு. ஸோ ஒரு பக்கம் வந்து பிரதர் இன்லா படுத்திருக்காங்க, ஒரு பக்கம் வந்து குழந்தைங்க 2 பேர்,
ஒரு பக்கம் பிரதர் இன்லாவோட ஃபாதர் அண்ட் மதர் அண்ட் அவங்களோட தம்பி. ஸோ இப்படி குடும்பமே என்டையர் ஃபேமிலியுமே வந்து எல்லாருமே வந்து ஃபீவர்னாலையும் தொடர்ந்து இருமல்னாலையும் படுத்திருந்தாங்க. ஸோ நானும் என்னோட சிஸ்டரும் தான் வந்து இவங்களை பாதுகாக்க ஒரு சூழ்நிலைக்குள்ள நாங்கள் தள்ளப்பட்டோம். என்ன பண்றது அப்படின்னு தெரியாத சூழ்நிலையில கூட கடவுள் வந்து எதை எப்படி பண்ணணும், எந்த நேரத்துல எதை பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு கடவுள் உதவி செஞ்சாரு. சரியான மருத்துவர் அணுகிறதுக்கும் சரியான நேரத்துல எங்களுக்கான மெடிசன்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கும் எல்லாமே வந்து நிறைய பாஸ்டர்ஸ்ல இருந்து நிறைய டாக்டர்ஸ்ல இருந்து வந்து ஃபோன் பண்ணி கைட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ நான் எஸ்பெஷலா பாத்தீங்கன்னா என் பிரதர்லாவோட பாஸ், அவங்களோட சீஃப் டாக்டர், அவங்க கூட வந்து ஃபோன் பண்ணி தைரியம் சொல்லிட்டே இருந்தாங்க. எபி நீ பயப்படக்கூடாது, நீ இது பண்ணக்கூடாது, உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ விசுவாசமா இரு, ஜெபம் பண்ணு, கண்டிப்பா எதுவும் ஆகாது அப்படின்னு. நாங்க நைட்டெல்லாம் தூங்குறதே இல்லை. ஸோ 14 டேஸ் அடுத்த இருக்கிற ஒரு 14 நாட்கள் வந்து எங்களுக்கான ஒரு சேலஞ்சான ஒரு டேஸா மாறிடுச்சு. என்ன பண்றது அப்படின்னு. ஏன்னா குழந்தைங்களுக்கு நைட்டெல்லாம் சின்ன பாப்பா பிறந்து 6 மாசம் தான் ஆச்சு. ஸோ 6 மாத குழந்தைக்கும் ஃபீவரு, ஹெட்ல கை வச்சோன்னா ஃபுல்லா ஃபீவரு. ஜொஹானன் அவருக்கு வந்து 5 இயர்ஸ் ஆயிடுச்சு, அவருக்கும் காய்ச்சல். ஸோ ஒரு பக்கம் இவங்க ஒரு குழந்தை அவங்களோட அம்மாவோட தோளில் பாப்பாவும், இன்னொரு தம்பிய என்னோட தோளிலையும் படுத்து அவங்க நைட்டெல்லாம் தூங்காம இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. குழந்தைங்களுக்கு உடம்பு வலி பிரச்சனை, அதிகமான வாமிட், இந்த மாதிரி பிரச்சனைகள் மத்தியில வந்து குழந்தைங்க இருந்தாங்க. ஸோ என்ன பண்றது அப்படின்னு தெரியாது. தினமும் நைட்டு நானும் என்னோட சிஸ்டரும் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். இது வந்து ஏதோ வந்து இந்த நாங்க வந்து ஓகே எப்பவுமே மாமூலா ஜெபம் பண்ற, எப்பவுமே வந்து யூஸ்வலா ஜெபம் பண்றத எல்லாம் விட அவங்க பாஸ் அவங்க அங்க இருந்து போன் பண்ணி கால் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க, இங்க ஊழியக்காரங்க கால் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. நாங்களும் அந்த நேரத்துல வந்து ஜெபத்துல இருந்தோம். ஆண்டவர் வந்து அற்புதமாக வந்து இந்த கோவிட் டைம்ல வந்து நடத்திட்டு அப்புறம் எவ்ரி 2 hours ஒன்ஸ் 1 hour ஒன்ஸ் வந்து ஃபீவர் செட்டில் ஆகும். அதுக்கப்புறம் டேப்லெட் போட்டதுக்கு அப்புறம் திருப்பியும் வந்து அந்த டேப்லெட் போடுற அந்த டைம்ல மட்டும் ரியாக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் வந்து அவருக்கு ஃபீவர் அதிகமாயிரும். ஸோ நாங்கள் இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர்லாம் வச்சு செக் பண்ணி டெம்பரேச்சர் செக் பண்ணி ஸோ இப்படியாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகவே கூடாதுங்கிறது அவரோட இது. ஸோ ஹாஸ்பிட்டல் போய் RT-PCR எடுத்தாச்சு, நம்ம இனி வந்து அட்மிட்லாம் ஆகக்கூடாது அப்படின்னு அவர் தன்னை தானவே பலப்படுத்திட்டு எல்லாரோட அயராத ஜெபம், சபை மக்களோட அயராத ஜெபத்தினால அவர் மீண்டுமாக வந்து சீக்கிரமாவே ரெக்கவர் ஆகி வரதுக்கு தேவன் திரும்ப செஞ்சாரு. அவரு மட்டும் இல்ல, அந்த என்டையர் ஃபேமிலியும் வந்து ஆண்டவர் வந்து சீக்கிரமாவே எல்லாரையுமே சுகமாக்கினாரு. சீக்கிரமா வந்து அவர் வந்து திரும்பியும் பழையபடியான நிலைமைக்கு எல்லாருமே வந்தாங்க. அவங்க அப்பாவுக்கு 71 வயது ஆயிருது. சோ அவங்களுக்கு கூட சீக்கிரமா வந்து அவங்க சுகமாயி திருப்பியும் வந்து அடுத்த நாள் ஃபாலோ பை த வீக் வந்து நாங்க எல்லாருமே உட்காந்து குடும்பமா திருப்பியும் வந்து வீட்டுல ஒரு ஊழியக்காரங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணி எல்லாம் சீக்கிரமா இதெல்லாம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி விசுவாசமா நிறைய மக்களும் சரி ஊழியக்காரங்களும் ஜெபம் பண்ணாங்க. அதன் விளைவா தேவன் வந்து அவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்புகளை இந்த உலகத்துல அவர்கள் சாட்சியா நிற்பதற்காக தேவன் கிருபை செஞ்சிருக்கா. ஏன்னு கேட்டா கடந்த 3 வருடங்களுக்கு முன்பதாக சென்னையில இருக்கும்போது நானு அப்பா அம்மா எல்லாருமே சென்னை போயிருக்கும் போது அப்போ என் பிரதர்லாவுக்கு வந்து ஜாயிண்டிஸ் வந்தது. ஸோ ஹாஸ்பிட்டல்ல CSI கல்யாணில அட்மிட் பண்ணி நாங்க வந்து பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு ஜாயிண்டிஸ் இருக்கு அப்படின்னு வந்து சொன்னதுடனே அப்பயும் நாங்க பயந்தோம். இப்பயும் கோவிட். ஸோ ஒவ்வொரு சூழ்நிலையில் மத்தியில குடும்பத்துல இப்படியாக அவரை வந்து கடந்த வருடத்துல 2-3 வருடங்களுக்கு முன்பாக மறுபடியுமாக காய்ச்சல் ஜாண்டிஸ்னால அவரு பாதிக்கப்பட்டு CSI கல்யாணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க.
திருப்பியும் வந்து நாங்க அப்போ நானு அப்பா அம்மா எல்லாருமே வந்து நாங்க எல்லாருமே வந்து கூட இருந்தோம், ஜெபம் பண்ணோம். தேவன் மறுபடியுமாக அவருக்கு வந்து மறுபடியும் ஒரு வாழ்க்கையை கொடுத்து, ஒரு வாழ்வை கொடுத்து தேவன் பாதுகாத்து வந்தாரு. இந்த நாட்களிலும் கூட நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். பரிசுத்த தேவனை ஒருபோதும் நம்மளை கைவிடாத தேவன். எந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். நீ விபத்தின் மத்தியிலையா, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். மரணத்தின் வேலையிலா, ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். விசுவாசமாய் நம்ம சோர்ந்து போகவே கூடாது. ஒரு நாளும் கிறிஸ்துவனுக்குள்ள ஒரு சோர்வு என்னைக்குமே வரவே கூடாது. இன்னும் 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 ஓடணும் அப்படிங்கிற ஒரு திட பலன் நம்பிக்கை தேவன் நம்மளுக்கு கட்டளையிடுவாரு. இந்த கால வேளையில ஆண்டவருக்கு ஆராதனை செய்வோமா? அப்பா உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. அப்பா கடந்த நாட்கள் எல்லாம் நீர் எங்களை கண்ணி நிமையை போல பாதுகாத்த தேவன். நீர் என்ற வருகின்ற காலங்களிலும் நீர் எங்களை தப்புவிக்கின்ற தேவன். காலை வேளையில தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? இடைவிடாத நன்றி, இடைவிடாத நன்றிகளை செலுத்துவோமா? அப்பாவுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ராஜா. உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும், எந்த இடத்திலும், எந்த வேளையிலும் நான் கடந்து வருகிறேன். என் ஜனத்தை மீட்பதற்காக, என் ஜனத்தை மீட்பதற்காக ஜீவனுள்ளோ தேசத்துல நம்மை தேவன் சிங்காசனத்துல வீற்றிருக்கிற தேவன் நம்மளை உயிருள்ள தேசத்தை, இந்த தேசத்துல நம்மை உயிருள்ள ஜீவன்களாய் கொடுத்து அவர் நம்மளை ஆபத்துகள் மத்தியில, கொள்ளை நோய்கள் மத்தியில, விபத்துகள் மத்தியில தேவன் நம்மளுக்கு கடந்து வர செய்திருக்கிறாரு. என்னுடைய வருங்காலம் என்ன ஆகும், என்னுடைய படிப்பு என்ன ஆகும், என்னுடைய பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு கலங்கி போய் நிக்கிறீங்களா? என்னுடைய ஃபியூச்சர் என்ன ஆகும்? ஐயோ என் குடும்பத்துல வறுமை, என்னுடைய குடும்பத்துல பிரச்சனை, என் குடும்பத்துல வியாதி, என் குடும்பத்துல சமாதான இன்மை, வருங்காலத்தை குறித்து சோர்ந்து போகாதே, கலங்காதே. இந்த காலவேளையில் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்துல மன்றாடு, ஆண்டவரிடத்துல மன்றாடு, கெஞ்சி தேவனே ஆண்டவரே வருங்கால பயம் எல்லாம் எனக்கு நீங்கணும் ராஜா. நீர் என்னோடு கூட இருக்கிறீர், தகப்பன் உன் கூட இருக்கிறாரு, அவர் உன்னை கையை பிடிச்சு கொண்டு போறாரு. நீ ஒருபோதும் கலங்காத மகனே, மகளே. அப்பாவுக்கு இந்த கால வேளையில ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும். வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும். அனைத்தையும் கொடுத்து வீடு என் அருளா இயேசுவிடம். அனைத்தையும் கொடுத்து இடு. புகலிடம்
கண்ணீர் வடிக்கின்றாயோ. என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஆயிடுச்சு, என் குடும்பத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் எல்லாரும் கைவிடப்பட்டுட்டேன், தனிமையில இருக்கிற என்னை விட்டு எல்லாரும் கடந்து போயிட்டாங்க. கடந்ததை நினைத்து கவலைப்படாதே மகளே, மகளே. இந்த காலங்களில தேவன் நம்மளுக்கு உதவி செய்ய வல்லவர் ஆயிருக்கிறார். விசுவாசமாய் பாடுவோமா? கடந்ததை நினைத்து தினா கண்ணீர் வடிக்கின்றாயோ. கடந்ததை நினைத்து தினா கண்ணீர் வடிக்கின்றாயோ. நடந்ததெல்லாம் நன்மைக்கே. நன்றி நன்றி சொல்லு. நடந்ததெல்லாம் நன்மைக்கே. நன்றி நன்றி சொல்லு. கரங்களை உயர்த்தி சொல்லுமா? ஆனந்தா பேரானந்தா என் அருளா சமூகத்திலே. ஆனந்தா பேரானந்தா என் அருளாத சமூகத்திலே. ஓரா என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ. ஆரா உன் இயேசு உண்டு, கலங்காதே மகனே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ. பாரா உன் இயேசு உண்டு, கதராதே மனமே. நெருக்கப்பட்டே தள்ளப்பட்டே நேசநீரானைத்திலே. நெருக்கப்பட்டே தள்ளப்பட்டே நேசநீ ஆனைத்திலே. கைவிடப்பட்டு காதலிலே நேசனி பேச்சிலே. நான் கைவிடப்பட்டு காதலிலே கர்த்தனி தேச்சிலே. என் இயேசு ராஜா. மனமுடைந்து பாடுவோமா? என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவருக்கு, என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். இனி என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே என் இயேசுதான். எல்லாமே என் வாழ்க்கையில என் ஜீவன், என் பலன். நான் இந்த உலகத்துல வாழ்கின்ற நாட்கள் வரைக்கும் விசுவாசத்தோடு தேவனுக்கு வைராக்கியமான பிள்ளைகளாய் வாழ வேண்டும். இன்றைய இந்த காலை வேளையில பொருத்தனை பண்ணு. அன்பு வாலிப தம்பி, தங்கச்சி, அன்பு சகோதரா, அன்பு பெரியோர்களே, இந்த காலை வேளை தேவனுக்கு இந்த பொல்லாத உலகத்துல வாதையின் மத்தியில, கொள்ளை நோயின் மத்தியில நடத்தி வந்த தேவனுக்கு இந்த காலை வேளையில பொருத்தனை பண்ணி என் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என் வாழ்நாள் எல்லாம் உமக்காக நான் வாழணும். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உமக்குள்ள வாழணும் அப்படின்னு பொருத்தனை பண்ணுமா?
அவருடைய பாதத்துல ஒப்படைத்து அவருடைய கரத்துல அடங்கின பிள்ளைகளாகிய ஆபத்து நேரத்துல நான் உன்னை நோக்கி நான் அவரை நோக்கி நம்மளை கூப்பிட்ட வேலையில அவர் நம்மளுக்கு உதவி செஞ்சிருக்காரு. இந்த கால வேலையில தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி 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 என்று வாய்களை திறந்து வாய்களை விரிவாய் திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுமா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஏதோ மௌனமா இருக்க வேண்டாம். ஏதோ இது ஒரு ட்ரெடிஷனலுக்காகவோ ஆராதனை வேலையில எங்கேயோ இருந்துட்டு உங்க கிச்சன்ல இருந்துட்டு உங்களோட பெட்ரூம்ல இருந்துட்டு உட்கார்ந்து நீங்க இந்த ஆராதனை வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆண்டவர் எந்த இடத்துல நீ இருக்கிறியோ அந்த இடத்துல கடந்து வருஷமா இருக்கிறாரு. நீர் வாகனத்துல கடந்து செல்லும் போது இந்த ஆராதனை வேலையில நீ இடைப்படுகிறியா, ஆண்டவர் அந்த இடத்துல கூட ஆண்டவர் கடந்து வருகிறார். எங்கு 2-3 பேர்கள் என் ஞாபகத்தினால கூடியிருக்கிற ஜனத்தின் மத்தியில நான் கடந்து வருகிறேன் அப்படின்னு சொன்ன தேவன் இந்த கால வேளையில நம்ம கீழே கடந்து வருகிறார். உன்னுடைய சூழ்நிலை அறிந்திருக்கிற தேவன், உன்னுடைய எண்ணங்களை அறிந்திருக்கிற தேவன், உயர்ந்தும் உன்னதமான சிங்காசனத்துல இருக்கிற தேவன். அவருடைய தரிசனத்தை இந்த கால வேளையில நான் காண வேண்டும். உங்களுடைய முத்திரையை என் மேல போடுங்க ராஜா. நான் உடன்படிக்கை பண்ணப்பட்டவன், நான் விசுவாசத்துல பலப்பட்டவன். நீர் என்னிடத்துல கடந்து வாருங்க. என் வாழ்க்கையில நான் ஒரு வித்தியாசத்தை காணணும். இந்த நாளில இந்த நாட்களில இருந்து என் வாழ்க்கையில ஒரு புது மாற்றத்தை நான் காண வேண்டும். நீர் என் உள்ளத்துல வாங்க, என்னுடைய இல்லத்துல வாங்க, என்னுடைய வேலைகளின் மத்தியில நீங்க கடந்து வாங்க. நான் ஒரு வித்தியாசமானவளாகவும் ஒரு வித்தியாசமானவனாகவும் மாறணும். இந்த நாளில அவருடைய சக்தியா மகிமை அபிஷேகம் நம் உள்ளத்துல நம்ம இல்லத்துல கடந்து வருது. எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சும்மா பார்த்துக்க வேண்டாம், வேடிக்கை பார்க்க வேண்டாம். நீங்களும் கூட இந்த ஆராதனை வேளையில கூட இணைச்சு ஆண்டவரிடத்துல ஸ்தோத்திர மன்றாட்டுகளை ஏறெடுங்க. அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த பூலோக தேசத்துல பூலோகத்தின் குடிகளாகிய நம்மள தேவன் ஜீவனுள்ள ஜீவனுள்ள பிள்ளைகளாக நம்ம வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அப்பா ஏதோ ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்றுங்க. என் மேல நீர் என்ன நோக்கம் வச்சிருக்கீங்களோ அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்றுங்க. எல்லாருக்கு தேவன் கண்மலையில தரிசனத்தை தந்த தேவன், முச்செடி நடுவுல மோசேவுக்கு தரிசனத்தை தந்த தேவன் நம்மளுக்கு இந்த நாளில தரிசனங்களை தீர்க்க தரிசனங்களையும் அவர் உன்னையும் என்னை கொண்டிருக்கிற திட்டத்தை உணர்த்த வேண்டுமாக தேவனிடத்தில் ஸ்தோத்திரம் சொல்லுவோமா, நன்றிகளை செலுத்துவோமா. நான் சோர்ந்து போயிருக்கிறேன், நான் அங்கலாச்சு நிற்கிறேன். என் வாழ்க்கையில என்ன ஆகும், அடுத்து என்ன ஆகும், என்ன நடக்கும்? என் வாழ்க்கை ரொம்ப வெறுமையா காணப்படுகிறது. வெறுமையான வாழ்க்கையில தான் தேவன் கடந்து வருவாரு. எல்லா நாளும் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எல்லா நாளும் புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகளாதான் ஆகாது கல்லின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிடுச்சு. எல்லாருனாலையும் ஒடுக்கப்பட்டு நிக்கிறியா? யாரும் எல்லாருமே என்ன கைவிட்டுட்டாங்க, என் நண்பர்கள் என்ன கைவிட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி உனக்குள்ள இருக்குது அப்படின்னா கலங்காதே. ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் நம்மளை காக்கின்ற தேவன், நம்மளை கண்டு இன்னும் என்னைக்கோ நம்மளை காக்கின்ற தேவன். அவர் நம்மை இப்பொழுதும் நேசிக்கின்ற தேவன். அவர் ஒருவரை தவிர இந்த உலகத்துல உன்னை என்னை நேசிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. உண்மையான அன்பு காட்டுறதுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அவரை தவிர அவரை நீ உறுதியாய் பற்றிக்கொள்ளு. அவரை நீ உறுதியாய் பற்றிக்கொள்ளு. இயேசுவை உறுதியாய்
காலை வேளையில அப்பா நீர் என்னை காக்கின்ற தேவன், நீர் என்னை காக்கின்ற தேவன். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பிடிப்பா, கைவிடா இருப்பா. கண்டுன்னை அழைத்தவர் கரமதை காப்பா, கைவிடா இருப்பா. ஆண்டவர்கள் தோறும் அவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 எண்ணிப்பார். அதை என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், காப்பார், காத்தவர் காப்பார், என்றும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். ஆம்பியமானவர்களே, எதுக்குமே நம்ம கலங்க வேண்டாம். ஆண்டவர் நம்மளுடைய பட்சத்துல இருக்கிறாரு. தகப்பன், இந்த காலை வேளையில ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட தயவிற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஆராதனை வேளையில நீர் எங்களோடு பேசின காரியங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை ஆண்டவரே ஒரு விஷயம் மாத்திரம், உங்களுடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து சொல்கிறோம். நீர் எங்களுக்கு என்ன சொல்ல சித்தமா இருக்கிறீரோ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்திற்கு நேராக எங்களுடைய செவிகளை நாங்கள் சாய்க்கிறோம். நீர் ஆண்டவரை பேசுகின்ற மகனோடு கூட உமது கிருபை தங்கி இருக்கட்டும். நீர் எங்களுக்கு ஆண்டவரே இயேசப்பா சத்தியங்களை நீர் எங்களுக்கு இந்த நாளில ஆண்டவரே சத்தியத்தை எங்களுக்கு நாங்க அறிகின்ற அறிவில நாங்க வளருவோம். ஆண்டவரே, அதன்படி நாங்கள் வாழ்க்கையில அபியாசப்படுத்திக் கொள்ளவும் தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமது கருத்துல முழுவதும் தாழ்த்தி ஒப்படுத்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம் செய்வோமாக. என் கண்மலையும் என் மீட்புறமா இருக்கிற கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானம் நம்முடைய சமூகத்துக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். தியானிக்கிற மத பிள்ளைகளோடு உங்களுடைய கிருபை தங்கி இருக்கட்டும். இதிலே நாங்கள் உயிர் பெற கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தை ஜெபங்களும் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் நாம் விசுவாசத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நாம் வாசிக்கிறோம், விசுவாச மார்க்கத்தார் நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. மீண்டும் அதை நான் பதிவு செய்கிறேன். We are not called as a Christian, we are called as a believer. விசுவாசிகள். இந்த விசுவாசத்தை குறித்து போன வாரத்தில் 4 காரியங்கள். இந்த விசுவாசம் எந்த இடத்துல யார் மூலமாய் துவக்கப்பட்டது, விசுவாசம் யாரிடத்திலே எந்த இடத்துல வீழ்ச்சி அடைந்தது, இந்த விசுவாசம் யாரை கொண்டு உயிர் பெற்றது, 4வதாக இந்த விசுவாசம் எதை நோக்கி பயணிக்கிறது. 4 காரியங்களை நாம் கடந்த நாட்களில் தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சி இந்த விசுவாசம் எதை குறித்து திருமறையில நமது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார். வேதத்திலே நாம் வாசிப்போம் என்று சொன்னால், என்னாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களை அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். ஒரு பெரிய கேள்வி ஆண்டு வைக்கிறார். தேவனுடைய மகத்துவத்தை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை, தேவனுடைய அற்புதங்களை கண்ட ஜனங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிற, மோசேயிடத்தில் கேட்கிற ஒரு கேள்வி, எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். 3 கேள்வி. முதல் கேள்வி ஆண்டவர் கேட்பது, ஜனங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை, எதுவரைக்கும் விசுவாசித்திருப்பார்கள். 2வதாக யோவான் சுவிசேஷம்
9ஆம் அதிகாரத்திலே, யோவான் 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். ஆம், ஆண்டவரே, அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பதற்கு அவர் யார்? ஒரு மனிதன் கேட்கிற கேள்வி. யாரிடத்திலே? ஆண்டவரிடத்திலே கேட்கிற ஒரு கேள்வி. நான் விசுவாசிப்பதற்கு அவர் யார்? இது ஒரு மனிதன் கேட்ட கேள்வி. யார் இவன்? ஒரு குருடன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். ஆண்டவர் கேட்கிறான், நீ அவனை விசுவாசிக்கிறாயா? தேவனை விசுவாசிக்கிறாயா என்றால் அவர் கேட்கிற கேள்வி, விசுவாசிப்பதற்கு அவர் யார்? 3வது ஊழியக்காரர் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம், 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. ஒரு ஊழியக்காரன் சொல்லுகிறான், விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம் கொஞ்சம் கடந்து வருவோம். ஆண்டவர் கேட்கிறார், தம்முடைய ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே இடத்துல என்ன சொல்கிறார்? எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? கேள்வி. அதே விதமாக ஒரு மனுஷன் கேட்கிறான், அவர் விசுவாசிப்பதற்கு அவர் யார்? 3வதாக பவுல் கேட்கிறான், எல்லா இடத்திலும் விசுவாசம் இல்லையே. அன்புக்குரியவர்களே, அப்படியானால் 3க்கும் பதில் இருக்கிறது. ஏன் ஆண்டவர் அதை சொன்னார்? மோசேயிடத்துல அதிலே நாம் வாசித்து பார்த்தோம். தேவனுடைய எல்லா மகத்துவங்களையும் கண்ட போதிலேயும் கூட, அற்புதங்களை கண்ட போதிலேயும் கூட அவர் ஆண்டவரை விசுவாசிக்கவில்லை. ஆகவே விசுவாசிக்காதபடினாக ஆண்டவர் அந்த வார்த்தை கேட்டார். சுருக்கத்தை நான் சொல்லி நான் கடந்து போகிறேன். ஒரு குருடன், நீங்க 9ஆம் அதிகாரத்தை, யோவான் 9ஆம் அதிகாரம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு குருடன். ஒரு குருடனா இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், சேற்றை பூசி, அவனுடைய கண்களிலே சேற்றை பூசி, நீ போய் சீலாம் குளத்திலே கழுவு என்று சொல்கிறார். அவன் போய் கழுவுகிறான், பார்வையடைகிறான். அவர் எல்லாரும் புறமே தள்ளும் பொழுது ஆண்டவர் கேட்கிறார், நீ தேவனை விசுவாசிக்கிறாயா? அதற்கு அவன் சொல்லுகிற ஒரு பதில் என்னவென்று சொன்னால், நான் விசுவாசிப்பதற்கு அவர் யார்? அதுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பதில், அதில் நீங்க வேதாகமத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, அதுல 37வது வசனத்துல வாசிக்கிறோம், உன்னோடு பேசுகிற நான் தாப்பா. நீ கேட்கிறாய் ஒரு கேள்வி, விசுவாசிப்பதற்கு யார் என்று சொல்லி, உன்னோடு பேசுகிறவர் நான் தான் உனக்கு பார்வை கொடுத்தேன். அவன் செய்கிற காட்டு நீ பார்த்தீங்கன்னா 38வது வசனத்துல உடனடிதான் அப்படி ஆண்டவரே என்று சொல்லி 38வது ஆண்டவர் அவன் பணிந்து கொண்டான். 3வது கேள்வி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தெசலோனிக்கே சபையை பார்த்து, சபையாரை பார்த்து கேட்கிறார். என்ன சொல்றாரு? விசுவாசம் எல்லா இடத்திலும் இல்லையே. அப்படியானால் இந்த விசுவாசம் யாரிடத்திலே தான் இருக்கிறது? ஆண்டவர் சொன்னாரு, மனுஷகிட்ட இல்லைன்னுட்டாரு. அவரால் நடத்தப்பட்ட மனுஷகிட்ட இல்லைன்னுட்டாரு. பார்வை இழந்தவன் ஆண்டவர் அறியாதவன் கேட்கிறான், நான் விசுவாசிப்பதற்கு அவர் யார் என்று கேட்கிறான். ஆண்டவரை பார்க்காதபடினாலே. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், விசுவாசிகளை பார்த்து விசுவாசம் எல்லா இடத்திலும் இல்லை என்கிறார். அப்படியானால் இந்த விசுவாசம் யாரிடத்தில் இருக்கிறது? வேதாகமத்திலே
இந்த 3 கேள்வி இப்பொழுது நாம் வாசித்த வேத பகுதி கூட நாம் கடந்து வருவோமாக. நாம் ரோமர் நிருபத்திலே 10ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இதில் மிக எடுத்த உடனே அவர் சொல்லுகிற ஒரு காரியம் 10வது அதிகாரம் 1வது வசனத்துடன், சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை நிறுதித்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. ஆக என்னுடைய கூற்று என்னவென்று சொன்னால், துருமறிந்து நான் அறிந்து கொள்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் எதிர்பார்த்தார் மனுஷர்களே விசுவாசம் என்ன செய்யல, ஆண்டவர் விசுவாசிக்கவில்லை. சுகம் பெற்றவன் ஆண்டவரை பார்க்காதனாலே அவர் விசுவாசிப்பதற்கு அவர் யார் என்று கேள்வி கேட்கிறார். விசுவாசிகளாக மாற்றப்பட்ட சபையை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், எல்லா இடத்திலும் விசுவாசம் இல்லை. அப்படியானால் இந்த விசுவாசம் யாரிடத்திலே இருக்கிறது என்று சொன்னால், இங்கே சொல்லுகிறார் வசனத்திலே, இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை நிர்ணயித்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்ய விண்ணப்பமாய் இருக்கிறது. அப்படியானால் இந்த விசுவாசம் எங்கே இருக்கிறது? மக்களின் மத்தியில, விசுவாசிக்கிற மக்களின் மத்தியில தான் இருக்கிறது. அதைதான் இங்கே சொல்லுகிறார், இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும். சற்று நாம் கொஞ்சம் தள்ளி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அதே 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, ரோமர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். எங்கே ஆரம்பிக்கிறது இந்த விசுவாசம்? மனிதனிடத்திலே. ஆனால் அந்த மனிதத்தில் அந்த விசுவாசம் தோங்குவதற்கு காரணம் இங்கே சொல்லப்படுகிறது, விசுவாசம் கேள்வினாலே வரும். அப்படியானால் என்ன கேள்வி? கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்களுக்கு புரிஞ்சு கொள்றதுக்கு. ஆண்டவர் பார்த்தா விசுவாசம் மக்கள் மத்தியிலே இல்லை, சுகம் பெற்றதில் விசுவாசம் இல்லை, சபையில் விசுவாசம் இல்லை. அப்ப விசுவாசம் எங்கே துவங்குகிறது? ரோமர் நிருபத்தில் வாசிக்கும் பொழுது சொல்லுகிறார், விசுவாசம் கேள்வினாலே வரும். என்ன கேள்வி? நாம் கொஞ்சம் அரிசிவோம். 10ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தில் 15வது வசனத்தை போய் பாருங்க. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கக்கூடிய பாதங்கள் எவ்வளவு அழகான விழுந்து எழுதி இருக்கிறதே. கேள்வி என்ன வாக்கு அந்த வசனத்தை பார்க்கின்றா? விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். விசுவாசிகளுக்கு இன்னொரு பெயர் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இங்கே கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த 17வது வசனத்திலே விசுவாசம் கேள்வினாலே வரும். நம்ம பார்க்கிறோம், இப்ப நான் விசுவாசிக்க வேண்டும், நான் விசுவாசியாக நான் மாற வேண்டும் என்று சொன்னால், அநேக சாட்சி சொல்றாங்க, இந்த மாதிரி நான் மீட்டிங் போனேன், இப்படி பிரசங்கம் பண்ணாங்க, அதை நான் கேட்டேன், ஆண்டவர் நோட் கூட பேசினார். அதைத்தான் நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஒரு விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால் அது எங்கே ஆரம்பிக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது என்ன செய்யணும்? இங்க சொல்றாரு 14வது வருஷத்துல, விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிகள் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? ஆக சுவிசேஷத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய ரட்சிப்பு விசுவாசத்தின் மூலமாய் வரும் என்று சொன்னால், அந்த மனிதன் என்ன செய்யணும்? கடந்து போக வேண்டும்.
விசுவாசத்தை அறியாத மக்கள் மத்தியில கடந்து போகணும். அதுதான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அங்க போகணும், என்ன செய்யணும்? அவனுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும், தேவனுடைய வார்த்தைகளை சொல்லணும். அதன் பிறகு அவள் என்ன செய்யணும்? ஆண்டுக்குள்ளாய் நடத்தணும். ஆக இந்த கேள்விகள் எழும்பத்தான் செய்கிறார்கள். தான் அந்த 17 வருஷம் சொல்லும் பொழுது விசுவாசம் கேள்வினாலே வரும். நீங்க ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துல நாம் ஏற்கனவே நாம் வாசல் 36வது வசனத்துல அந்த குருடன் கேட்கிறான், விசுவாசமா இருக்கும்படி அவர் யார்? நான் விசுவாசிப்பதற்கு யார்? நான் விசுவாசிக்கிறது அவர் யாரு? சோ அப்ப ஆண்டு சொல்றாரு, நான் தான்ப்பா. அப்ப நீ 38 வருஷத்துக்குள்ள கடந்து வரும்போது அவன் செய்தான், ஆண்டவரை பணிந்து கொண்டான். ஆக விசுவாசம் எங்கே துவங்குகிறது என்று சொன்னார், யார் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ அங்கே விசுவாசம் துவங்க ஆரம்பிக்கிறது. அதைத்தான் இந்த 17 வசனத்திலே வாசிக்கிறோம். விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் துவக்கப்படுகிறதான இடம் எந்த இடத்துல வசனம் இருக்கிறதோ அந்த இடத்துல என்ன செய்யும்? விசுவாசம் துவங்கும். 9ஆம் அதிகாரம், ரோமர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். இங்கே சொல்றாரு, பவுல் சொல்றாரு, அவர் விசுவாசியாதவர்கள் அவர் எப்படி தோல் கொள்வாங்க? அவர் கேள்விப்படாத ஆண்டவர் விசுவாசிப்பாங்க. அப்போ வசனத்தின் மூலமாகத்தான் ஒருவர் மனுஷனுக்குள்ளாக விசுவாசம் என்கிறதான அந்த வசனத்தின் மூலமாகத்தான் அவனுக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வர முடியும். இங்க அதை சொல்றாரு, என்ன சொல்றாரு? 9 என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, அறிக்கையிடணும் நம்முடைய வாயினாலே. அப்புறம் என்ன சொல்றாரு? தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன்னிடத்திலே விசுவாசித்தால். நீங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு சொல்றாங்க. உடனே யாரா ஒருத்தர் நம்மளை பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்க? பிரதர், நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? இனிமே ரட்சிப்பேமா இவன் பாட்டில் எடுத்து கொடுக்குற மாதிரி. ஆனா அப்படி கிடையாது. ரொம்ப கடினமானது. ரட்சிப்பது மிக கடினமானது. அது எளிதானது அல்ல. ஏன்னு சொன்னா இங்க சொல்றாரு, என்னவெனில் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு. நம்முடைய வசனத்தை நம்ம சொன்னா தான் முடியும். ஒருவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வான். அப்ப நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் இங்க என்ன சொல்றாரு? அப்ப அவங்க என்ன செய்யணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாயினாலே என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். இரண்டாவது சொல்றாரு, அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன்னிடத்திலே விசுவாசிக்க வேண்டும். ஆக ரட்சிப்புக்கு தேவையான 3: 1 கர்த்தருடைய வார்த்தை, 2வது வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும், 3வது இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். வேண்டுமாய் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். ரட்சிப்பு விசுவாசம் எங்கே துவக்குகிறது என்று சொன்னால், எந்த இடத்துல கேள்வி எழும்புகிறதோ அந்த கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே அந்த விசுவாசம் துவங்க ஆரம்பிக்கிறது. அப்ப விசுவாசத்தை ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு அடிப்படையாய் அமைவதே தேவனுடைய வார்த்தை. அப்ப தேவனுடைய வார்த்தை என்பது என்ன? நாம் எதை நாம் ஏற்றுக்கொண்டோமோ அதை நாம் என்ன செய்யணும்? நம்முடைய நாவினாலே அறிக்கை செய்ய வேண்டும். ஞானசானம் எடுக்கிறது பார்த்தாக்கா அவங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன், நீ எதுக்கு ஞானசானம் எடுக்கிற? உன் வாயினால் என்ன செய்யணும்? நீ சொல்லணும். நீ ஞானசானம் எடுப்பதற்கான அந்த முகாந்திரத்தை என்ன செய்யணும்? ஆண்டுக்கு முன்னாடி நீ சொல்லு. நாம் அறிக்கை செய்கிற அந்த அறிக்கையின் அடிப்படையிலே தான் விசுவாசம் துவக்கும். ஆக வசனம் நம்ம இடத்துல இருந்தால் மாத்திரம் விசுவாசம் நம்ம இடத்துல காணப்படும். கோயில் போட்டதுனால, சபை கூட்டதுனால விசுவாசம் இல்லை என்றுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் தெசலோனிக்கே நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்திலே. விசுவாசம் எல்லா இடத்திலும் இல்லை. சோ இங்க பார்க்கிறோம், வசனத்திலே நாம் காணப்பட வேண்டும். 2வது வாயினாலே நாம் அறிக்கை செய்ய வேண்டும்.
மூன்றாவது இதயத்திலே நாம் விசுவாசிக்க வேண்டும். வாசிக்க வேண்டாம், நமக்கு டைம் இல்லை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிப்போம் என்று சொன்னால், அந்த ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நான் முடிவுக்கூட நான் கடந்து வருகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அதில் சொல்லு, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். என் அன்புக்குரிய தேவ ஜனமே, இறுதித்து நாம் விசுவாசிக்க வேண்டும். என்ன விசுவாசிக்கணும்? கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். அப்போ விசுவாசத்துக்கு அடிப்படையே அமைவது இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல். இதைதான் திருமறை சொல்லுகிறது. ஆகவே என் அன்புக்குரிய தேவ ஜனமே, விசுவாசம் எங்கே துவக்கிறது என்று சொன்னால், கேள்வி. அந்த கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே. அந்த வசனம் என்ன செய்கிறது? 3 காரியங்கள். 1 வசனம், 2வது வாயினாலே அறிக்கை, 3வது இறுதியிலே நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த 3ம் சேர்ந்துதான் ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது. இப்படி ரட்சிக்கப்பட்ட மனுஷன் தான் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். மார்க்கு 16:14 விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் கொடுப்பது மனுஷனுக்கு ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் எடுக்கணும். அப்ப அவன் ஞானஸ்நானம் எடுக்கணும்னாக்கா வசனத்தை படிக்கணும். 2வது என்ன செய்யணும்? வாயினால் அறிக்கை செய்யணும். 3வது என்ன செய்யணும்? இருதயத்தில் விசுவாசிக்கணும். இந்த 3 செய்த என்ன செய்யணும்? மார்க்கில் சொல்லப்படுறா, அவனுக்கு கூட விசுவாசம் கடந்த பொழுது அவன் ஞானஸ்நானம் எடுப்பான். அவன் விசுவாசியால் மாறுவான், ரட்சிக்கப்படுவான். ஆகவே விசுவாசத்தினுடைய நிலைப்பாடு தான். தொடர்ந்து நாம் இதனை அடுத்த வாரம் தியானிப்போம். கர்த்தர் தாமே இந்த வேத வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடைசியாக நம்முடைய பாட்டு புத்தகத்துல 301வது பாடல், காலையும் மாலையும் இவ்வேளையும் கருத்துடன் பாடிடுவேன். 301வது பாடலை நாம் பாடுவோம். அப்பொழுதுக்கு நம்முடைய காணிகளை கர்த்தருக்கு படைப்போமாக. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதன் பாடிடும் துணி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதன் பாடிடும் துணி கேட்குதே. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையால் ரட்சிக்குமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகழேந்தி அனுதினம் வாழ்ந்திடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். எங்கும் தம் மகிமையை காண ஜீவனுள்ள
ஜெயித்து நாடிடுவே. காலையும் மாற வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடார். தமக்கென்றும் பயந்தீடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாற வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. ஜெபம் செய்வோமாக. ஆண்டவரே, விசுவாசத்தை குறித்த அந்த நாட்களை நான் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். விசுவாசம் மனிதர்களே இல்லை. விசுவாசம் ரட்சிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே இல்லை. தனி மனிதர்களே இல்லை. ஏன் உம்மாலே நடத்தப்பட்ட மக்கள் மத்தியிலேயும் இல்லை. ஆனால் எங்களுக்குள்ளாய் விசுவாசம் இருக்கிறபடினாலே வசனத்தின் மூலமாக, எங்கள் நாவினுடைய அறிக்கை மூலமாக, எங்களிடத்தின் விசுவாசத்தின் மூலமாக நல் மனசாட்சி உடன்படிக்கை ஆகிய ஆண்டவரே, இந்த ஞான ஸ்நானத்தின் மூலமாய் நான் விசுவாசமுள்ளவனாய் ஆண்டவரே ஞான ஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டபடினாலே இந்த ரட்சிப்பிலே கர்த்தாவை நிலைத்து நிற்கிற நாங்கள், விசுவாசத்தில் கர்த்தாவை நாங்கள் உறுதியாக நிலைத்து நிற்க எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்யும். தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் இந்த வார்த்தையை தியானித்து உமக்குள்ளாய் கடவுள் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே இப்படி வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சதா நாட்களும் நிலைத்து நிற்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.